அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா கோவளம் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவளத்தில் வந்து என்னுடைய புப்பு இருக்காங்க, புப்பு வீடு இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா கோவளம் தர்கா போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே போகிற வழியிலே நாங்கள் அடையாரில் நிறுத்திட்டு இந்த சுகர் கேன் ஜூஸ் வாங்கி நாங்கள் குடித்தாச்சு. அது குடித்தோடனே நம்ம ஸ்பீடாக இப்போ கிளம்பணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஈசிஆரில் வந்து போகும்போது எல்லாமே நாங்கள் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். இதுதான் நம்ம தர்காவுக்கு போகிற வழி. அங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டாப்பிங் வந்து எங்களுடைய புப்பு வீடு வந்து ஹக்கீம் கார்டன் சொல்லி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா வந்து இவங்களுடைய வீடு செம காமாக இருக்கும். எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸு, எல்லாமே ஃப்ளாட் டைப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து பார்க்கு, ஸ்விம்மிங் பூலு எல்லாமே உள்ளேயே இருக்குது. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு காமான ப்ளேஸாக இருக்கும் உள்ளேயே வந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. லன்ச் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் மாடியில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் தங்கச்சி எல்லாமே போயிருந்தோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுற பாருங்கள் என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. இதுதான் பீகாக் வந்து அதோடைய ஃபெதர் வந்து எப்படி வந்து விரிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி அது வந்து தோகையை விரிச்சிருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே அப்படியே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நானும் என்னுடைய சிஸ்டர் பசங்க எல்லாமே அந்த கம்யூனிட்டி ஏரியாவில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், மாங்காய் தோப்பு வந்துடுச்சு. இந்த மாங்காய் மரத்தில் வந்து நாங்கள் எப்படியாச்சும் அந்த மாங்காவை எடுத்துன்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து இந்த மாதிரி மாங்காய்லாம் எடுக்கக்கூடாது, நாங்கள் சும்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். அது வந்து பார்க்க கிட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து சுத்தமாக வந்து எடுக்கவே முடியல. என்னுடைய சிஸ்டர் சொன்னால், நீ எடு, நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த 3 மாங்காய் தெரியுது பாரு ஃப்ரெண்ட்ஸ், 1 பிச்சு எடுத்துட்டேன். ஒரே குஷியாயிடுச்சு, சரி நம்மளும் பிச்சு எடுத்துட்டோன்னு. அதுக்கப்புறமா அந்த 2 எடுக்கலான்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சுத்தமாக முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நான் பாதி கிளைய வேறு டைட்டாக பிடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அது கையில் மாட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது 2ம் நான் எடுத்துட்டேன். நல்லா பிடிச்சி இழுத்துட்டு அது நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பாருங்கள், துவக்குன்னு கீழே விழுந்துச்சு. மனசே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கோவளம் தர்கா போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நான், என்னுடைய ஹஸ்பண்ட், சிஸ்டர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பசங்க எல்லாமே வந்து கோவளம் தர்காவுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். போகிற வழியில் இப்படி தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு தர்காவுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே எல்லா ஷாப்பும் இருந்துச்சு. நம்மளுக்கு டாய்ஸ் கடை, அதுக்கப்புறமா நம்மளுக்கு குரானு, தஸ்பி, தொஹரா, அதுக்கப்புறமா புர்கா, அபாயா, ஷால்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஃபாத்தியாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ளே இருந்துச்சு. நல்ல க்ரௌடடாக இருந்துச்சு. வெளியில் தான் வந்து அதிகமாக ஷாப்ஸே இல்லை. ஏதோ ஒரு அரசியல் மாநாடு வந்து அங்கே போயிட்டு இருந்துச்சு, அதனால் ஷாப் எல்லாமே பந்து போல். வெளியில் உள்ளே வந்து எல்லாமே கிடச்சிது. நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இது கோவளம் தர்கா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு அடிக்கடி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோவா வர்றது கிடையாது. இந்த மாதிரி எப்போவாச்சும் நம்ம வந்து போனால் தான் உண்டு. ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த தர்கா உங்களுக்கெலாம் பிடிக்கும், கோவளம் தர்கா பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் ஜியாரத் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுடைய புப்பு வரல, நாங்கள் மட்டும்தான் எல்லோரும் பைக்கில் வந்து வந்துட்டுருந்தோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கோவளம் பீச்சுக்கு போகலான்னு போயாச்சு. அங்கே போனால் இன்னும் க்ரௌடாக இருந்துச்சு. செம்ம ஃபுல் க்ரௌடு. எல்லாமே வந்து சண்டே, அதுவும் நம்ம வெக்கேஷன் டைம் வேறு. இப்போது எல்லோரும் வந்து வெயில் நேரத்துக்கு ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம க்ரௌடு. நம்மளுடைய மெரினா பீச் வந்து ஒரு வேறு விதமாக இருக்கும், இந்த பீச் வந்து ஒரு வேறு விதமாக இருந்துச்சு. எப்படின்னா வந்து நம்மளுக்கு தண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மெரினா பீச்னால் ரொம்ப நம்ம நடந்து போகணும் இல்லையா மணலில், அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாறை மாதிரி கல் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஏறி வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிச்சிட்டு இருந்தோம். எல்லாம் ஜாலியாக வீடியோ எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நான் வந்து பாறையில் உட்காந்துட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டும் சிஸ்டரும் வந்து இறங்கி போயிட்டு அங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் நேரத்தில் வந்து போட்லேருந்து மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் என்னுடைய சிஸ்டர், ஹஸ்பண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
வேறு வந்து பசங்க எல்லாருக்கும் டாய்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவ்வளோவா ஷாப் கிடையாது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நேற்றுன்னு பார்த்து இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.